ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான மலரும் நினைவுகள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெட்டிக்கடை பால்கோவா தான் செய்ய போகிறோம். நம்ம ஸ்கூல் டைமில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது பாட்டி கடைங்களில், ஸ்கூலுக்கு வெளியில் இருக்க கடைங்களில் விற்கக்கூடிய இந்த பால்கோவா நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம். அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது பாட்டிலில் அடுக்கடுக்காக வச்சு அழகாக பில்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அது 1 5 காசு 10 காசு அப்படின்னு தருவாங்க. 4 வரைக்கும் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி நமக்கு தோணும். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வீட்டிலே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அளவு பவுலில் 1 பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே பவுலில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். ரெண்டுமே ட்ரையாக நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஏலக்காய் அதில் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம நல்லா பவுடர் ஆட்டம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா கையில் தொட்டோம்னா பவுடராக இருக்கணும். அந்தளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது ட்ரையாக இருக்க ஜாரில் போட்டு அரைக்கும் போது தான் நமக்கு வாய்ப்பு. அது கூடவே ஒரு 10 ரூபா மில்க் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக்கெட்டு நான் ஒரு 10 ரூபா பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இதுலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால தனியாக ஸ்வீட் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி சேர்த்துருக்கேன் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சர்க்கரை போதுமானது. இப்போது அரைச்சதை ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் அரை கப்பு, எந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்தோமோ பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். அந்த நெய் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த நெய் கொஞ்சமாக மெல்ட் ஆகிற வரைக்கும், சூடேற வரைக்கும் விட்டுட்டு அந்த நெய்யிலேயே இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை கொட்டிட்டு உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே கொதிக்கவோ சூடு பண்ணவோ தேவையில்லை. நம்ம இந்த சூடான நெய்யிலேயே இந்த பவுடர் நல்லா கிளற நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு கெட்டியாகி வந்துடுங்க. பார்க்க உதிரியாக இருக்குது, என்னடா ஒன்று மிக்ஸ் ஆகலை, எப்படி இந்த கேக் வரும் அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இந்த அளவுக்கு அளவு முறை போதுமானது. 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சுகரு, அரை கப் அளவுக்கு நெய், இதுவே போதுமானது. நெய் சூடாக இருக்கும் பட்சத்தில் இந்த பொட்டுக்கடலை மாவும் ஆல்ரெடி அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மாவோடு சேரும்போது கெட்டி பதமாக மாறிடும். அப்படியே கிளற நம்ம பிசைஞ்சு விட சப்பாத்தி மாவு எப்படி உருட்டி திரட்டி கொண்டு வருவோமோ அந்த மாதிரி இதுவும் கெட்டி ஆகிடுங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா? அவ்வளோதாங்க நம்மளோட இன்க்ரீடியன்ஸோட செய்முறையும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி அது நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டோம்னா சும்மா கேக் மாதிரி என்ன டிசைன் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் யூஸ்வலாக நம்ம பெட்டிக்கடை பால்கோவா ஸ்கொயர் ஷேப்பில், க்யூப் ஷேப்பில் இருக்கும். நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாத்திரத்தில், அதாவது இந்த தட்டுலேயே நல்லா பரப்பி விட்டு இந்த கரண்டியிலே வச்சு நம்ம சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்துனது நமக்கு ஸ்கொயராக இருந்தோம்னா நிறைய வேஸ்ட் ஆகாமல் ஈவனாக வெட்டிக்கலாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சமப்படுத்தி கொஞ்சம் போல் ஸ்கொயராக கொண்டு இதை ஆற விட்டுற போகிறேன். அதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. இது வேறு விதமாக நம்ம ட்ரேயில் இதில் போட்டு அல்லது உருண்டை மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி என்ன ஷேப் நமக்கு வேணுமோ, மோல்டு இருந்தால் மோல்டில் கூட போட்டு செய்யலாம். ஆனால் ஆறுனா தான் நமக்கு உடையாமல் ரொம்ப சூப்பராக நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக கரெக்டாக வரும். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு இதை நான் செட் பண்ணி ஆற விட்டுட்டேன். ஆற விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது ஓரத்தில் அந்த விளிம்புகள் இருக்கிற அன்ஈவன் ஷேப் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் க்யூப் ஷேப் சூப்பராக வரும். அன்ஈவனாக இருக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இல்லைங்களா? அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூப் ஷேப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது கத்திலையும் கட் பண்ணிக்கலாம் அல்லது பீஸா கட்டர்லேயும் கட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பீஸா கட்டரில் கட் பண்ணிகிட்ருக்கேன். கத்திங்கும் போது சம்டைம்ஸ் உடைய ஆரம்பிக்கும். நேராக வச்சு அப்படியே கேக் வெட்டுற மாதிரி வெட்டினா வேணால் இது நல்லா இருக்குமோ என்னமோ. நான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் பீஸா கட்டர்லேயே போட்டு கட் பண்ணிட்டேங்க. ஓரத்தில் இருக்கிற அன்இவன் ஷேப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற க்யூப்ஸ்லாம் எடுத்து நம்ம இஷ்டப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
டெய்லியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலே பாருங்கள், எவ்வளோ பெருசாக வளர்ந்தா இருந்தாலும் நாம்ளே வந்து இது சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த மெமரிஸ்க்காக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். எடுத்து டெக்கரேட் கூட பண்ணுறதுக்கு இல்லாமல் பசங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிள். 3 இன்க்ரீடியன்ட் தான். நெய், பொட்டுக்கடலை, சுகர், அவ்வளோதாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ சிம்பிள். வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி குயிக்காக 2 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை, ஸ்வீட் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். இது வந்து ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. எப்பொழுதுமே வந்து ஃப்ரிட்ஜில் தயவுசெய்து ஸ்வீட் வச்சு சாப்பிடாதீங்க. அது ரொம்ப பேட் பாக்டீரியா நிறைய அஃபெக்ட் ஆகிடும். அதில் வந்து உங்களுக்கு வந்து தொண்டை வலி, த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து ஸ்வீட்டை எக்காரணத்தை கொண்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இது போல் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு இருக்கிற மெமரிஸில் இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற வயசில் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுறேன், பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி இந்த பெட்டிக்கடை பால்கோவா செய்திருந்தீங்கன்னா அதோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும்போது சின்ன வயசில் செஞ்சுருக்கோம். அப்போ எனக்கு அந்த அனுபவம் இல்லை. அம்மா செஞ்சாங்க. இப்போ நான் வந்து நானே செய்திருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம சின்ன வயசில் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி டேஸ்ட்லேயே வந்திருக்கு. அற்புதமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.